ஹலோ கேகேஸ், இன்னைக்கு நம்ம ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுற ராகியை எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுற ராகியை டேரெக்டாக ஷாப்பில் பவுடராக நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா அதை அவங்க ப்ராப்பராக க்ளீன் பண்ணுவாங்களா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது. எப்போவுமே யூஸ்வலாக வீட்டுக்கு ராகி வாங்கி தான் அரைப்போம். அதே மாதிரி தான் நம்மளை நம்பி வாங்குற கஸ்டமருக்கும் க்ளீன் அண்ட் ஹைஜீனாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அத்தை வந்திருந்தப்போ க்ளீன் பண்ணி கொடுத்து அரைச்ச பவுடர் காலி ஆயிடுச்சு. இந்த டைம் அம்மா வந்திருந்தாங்க, அதனால் அம்மாவை க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். அதை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணுறதா இருந்தால் நானே பண்ணிவிடுவேன். இப்போ அம்மா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தை ஆட்டி ஆட்டி அந்த கையில் எடுக்கிறது எனக்கு அது சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. பட் எப்படியாச்சும் கற்றுக்கணும், எவ்வளோ நாள் தான் பாவம் அவங்களையே வேலை வாங்கிட்டு இருக்க முடியும். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பால்கனிலேயே போடலான்னு அம்மா சொன்னாங்க. ஏன்னா மாடியில் போட்டால் அந்த ஈரத்துக்கு மொத்த மண்ணும் அதில் ஒட்டிக்கும். அதனால் இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போய் சன்ட்ரை பண்ணு, அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் மேலே ஒரு கிளாத்தை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு சூப்பராக காய வச்சு எடுத்து அதை மிஷினில் கொடுத்து அரைக்கவும் அரைச்சாச்சு. உங்களுக்கும் நம்மக்கிட்ட மில்லட் ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.